இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற எம் சீரீஸில் வந்திருக்க M33 மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ M33 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் லெவலில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா ஃபோனோட பேக்கில் 4 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தோம்னா டியூவல் டோன் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கேமராவில் பார்த்தோம்னா மெயின் கேமராவாக 50 MPக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MPக்கான டெப்த் கேமரா, அல்ட்ரா வைடுக்கு பார்த்தோம்னா 5 MP ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேக்ரோவுக்கு பார்த்தோம்னா ஒரு 2 MPக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 8 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தோம்னா எக்ஸினோஸோட 5 nm பில்ட் பண்ணியிருக்க சிப்பை கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோம்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 600 சீரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தோம்னா லிக்விட் சேம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது கேம் விளையாடுறப்ப கேமோட ஹீட்டை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக, இந்த ஹீட்டை எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆனாலும் டெம்பரேச்சரை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சேம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேட்டரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனில் ரேம் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 2 வேரியண்ட்டாக மொபைல் வருது. ஒன்று 6GB 128GB, இன்னொன்று 8GB 128GB. இந்த 6GB 128GB வேரியண்ட்டில் 12GB ரேம் ஆக்ட் ஆகும். 8GB மொபைலில் பார்த்தோம்னா 16GB ஆக்ட் ஆகும். ஸோ கம்பேர் வைஸ் பார்த்தோம்னா 8GB வந்து இன்டர்னல் மெமரிலேருந்து எடுத்துக்கிட்டு ஃபோனில் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்டட் ரேம் அப் டு 16GB, அதாவது 8GB ரேம் மொபைல் வாங்கினாலே 16GB ரேம் மொபைலில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த மொபைலில் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் இந்த ஃபோனில் ஃபிங்கர்ப்ரிண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சாம்சங்கோட ஏ சீரீஸ் மொபைலில் வர்ற நாக் செக்யூரிட்டி இந்த வாட்டி எம் சீரீஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட ப்ரைஸும் பார்த்தோம்னா லான்ச்சிங் ப்ரைஸாக 17,000 எடுத்துகிட்டு வந்தாங்க. 17,000 இந்த மொபைலில் பார்த்தோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மொபைலில் பார்த்தோம்னா பாக்ஸில் நமக்கு சார்ஜர் வராது. சார்ஜரை நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ எம் சீரீஸ் பார்த்தோம்னா அமேசானில் இருக்குது. இதோட லிங்க் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃபோனை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.